करते हैं। நாம் சர்வாங்க தகன பலியை பார்த்தோம். होम बलि के बारे में देखे, அதை தொடர்ந்து போஜன பலியை நாம் பார்த்திருக்கிறோம். अन्न की बलि के बारे में देखे, இன்றைக்கு அந்த பலியில மூன்றாவது பலியாகிய சமாதான பலியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். आज एक मेल बलि के बारे में हम देखने वाले हैं। இந்த சமாதான பலியை குறித்து லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்திலும் इस समय में मेल के बलि के बारे में लेवी 3रा अध्याय, அதே போல 7ஆம் அதிகாரத்தின் 11 to 34 முடிய வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். उसी तरह 7वां अध्याय 11 से 34 तक हम देख सकते हैं। சோ இந்த சமாதான பலிக்கான காரணம் என்ன? इस मेल बलि की कारण क्या है? அங்கு சொல்லப்படுறது கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம். परमेश्वर के देने वाले इस मेल बलि की जो न्याय है, சோ இந்த சமாதான பலியானது சுகந்த வாசனையுள்ள பலிகளில் ஒன்றாய் இருக்கிறது. इस मेल बलि सुगंध की एक बलि है। லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. लेवी 3रा अध्याय की 5वां वचन कहती है, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ये परमेश्वर के लिए एक सुगंध की बलि है। அப்ப இந்த சமாதான பலி என்பது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலிகளில் ஒன்று. ये मेल बलि जो है परमेश्वर के लिए सुगंध फैलाने वाले एक बलि है। இந்த பலிகளை ஏன் கொடுக்கிறார்கள் என்றால், इस बलि को क्यों चढ़ाते हैं? தேவனை சமாதானம் செய்யும்படியாக. परमेश्वर को समाधान करने के लिए। அப்படி என்று சொல்லும் பொழுது उसका मतलब ये है, நாம் செய்த தவறுகளின் நிமித்தம், हमारे गलती के कारण, நம்முடைய பாவங்களின் நிமித்தம் हमारे पापों के कारण தேவன் சில வேளை என்ன பண்றார், கோபப்பட்டு விடுகிறார். परमेश्वर कुछ समय हमसे गुस्सा कर देते நம்முடைய हैं। தேவன் அன்பின் தேவனாய் இருந்தாலும் கூட हमारा परमेश्वर प्रेम की परमेश्वर है। அநேக வேளையில் நாம் செய்கிற காரியங்கள் நிமித்தம் அவருக்கு கோபம் உண்டாகிறது. कई समय में हम करने वाले कार्य के कारण वो क्रोधित हो जाते हैं। அந்த கோபத்தை தணித்து நமக்கும் அவருக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இந்த பலி கொடுக்கப்படுகிறது. उस क्रोध को समाधान करने के लिए बलि चढ़ाया जाता है। மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் எப்பொழுதுமே ஒரு இணைப்பு சரியாக இருக்க வேண்டும். मनुष्य और परमेश्वर के बीच में एक मिलाट हमेशा होना चाहिए। அந்த இணைப்பு துண்டிக்கப்படும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை சீர்கெட்டு விடும். अगर वो मिलाट हट गया तो मनुष्य और परमेश्वर के जीवन में हट हो जाते हैं। அதனால தான் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு சரியான ஐக்கியத்தை, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இந்த சமாதான பலிகள் கொடுக்கப்பட்டது. परमेश्वर लोगों के बीच में एक मेल मिलावट के लिए मेल बलिदान चढ़ाया जाता है। இந்த சமாதான பலியை குறித்து நாம் எபிரேய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, इस मेल बलि के बारे में इब्रानी में हमसे देखते हैं ஷெலேம் அல்லது நாம் சொல்லுகிற ஷாலோம் என்று சொல்லலாம். शेलेम या हम जैसे कहते हैं शालोम, அப்படி என்றால் சமாதானம் என்று அர்த்தம். उसका मतलब है समाधान। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஷெலேம் அல்லது ஷாலோம் என்பதற்கு ये शेलेम या शालोम कहने का मतलब ये है, எபிரேயத்தில் இன்னும் சில அர்த்தங்களும் உண்டு. और भी कुछ मतलब है। அமைதி என்று அர்த்தம் உண்டு. शांति करके भी है। அதே போல நட்பு, ஒரு நல்ல ஒரு உறவு என்கிற ஒரு उसके அர்த்தம் बारे में உண்டு. दोस्ती, அதே போல கூட்டணி அல்லது ஐக்கியம் என்று या एक சொல்லுகிறோமே, मेल मिलाहट, அது என்று ஒரு அர்த்தம் ऐसा இருக்கிறது. एक मतलब भी है। ஏனென்றால் இப்பலியை செலுத்தும் பொழுது इस बलि चढ़ाते समय பலி செலுத்துகிற மனிதனுக்கு जो व्यक्ति बलि चढ़ाता है மனதில் அமைதி வேண்டும். उसके दिल में एक शांति की जरूरत தேவனோடு है। ஒரு நட்பு வேண்டும். परमेश्वर के साथ एक रिश्ता जरूरत है। தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்க परमेश्वर வேண்டும். के साथ मेल मिलाहट की அதனால जरूरत தான் है। இந்த பலிகளை கொடுக்கிறார்கள். इसलिए इस बलि को चढ़ाते So, हैं। அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம மனசுல நல்ல அமைதியான ஒரு மனது வேண்டும் அப்படின்னா, हमारे जीवन में एक शांति की मन हमारी जरूरत है। तो கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற உறவை சீர்படுத்திக்கிடணும். परमेश्वर हमारे रिश्ते को सही करना है। நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல நட்பை உருவாக்க வேண்டும். परमेश्वर हमारे बीच में एक दोस्ती बनाना நல்ல ஒரு है, ஐக்கியத்தை உருவாக்க एक வேண்டும். मेल मिलाहट को बनाना है। அந்த ஐக்கியத்தை உருவாக்கும்படி தான் நாம் இந்த சமாதான பலியா இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க एक வேண்டும். मेल मिलाहट को बनाने के लिए एक मेल बलि को चढ़ाते हैं। இந்த பலியை பாருங்க, अनेक வேளைகளில் इस बलि कई समय में சர்வாங்க தகன பலி கொடுக்கும் பொழுது சேர்த்து இதையும் கொடுப்பாங்க. होम बलि के देते समय साथ में इसे भी देते हैं। சில வேளை போஜன பலி கொடுக்கும் பொழுது இதை கொடுப்பார்கள். कुछ समय में अन्न बलि के साथ इस बलि को चढ़ाते அப்ப हैं। இதுல இருந்து என்ன ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளணும். इस कार्य में एक समझना है, சர்வாங்க தகன பலி கொடுத்தாலும் கூட, होम बलि क्यों ना चढ़ाए, போஜன பலியை கொடுத்தாலும் கூட, अन्न की बलि क्यों ना चढ़ाए, பாவ நிவாரண பலியை கொடுத்தாலும் கூட, पाप की बलि चढ़ाए, அதோடு கூட சமாதான பலியை கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். उसके साथ इस मेल बलि को भी परमेश्वर चाहता है। நீங்க லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, लेवी 3रा अध्याय उसके 5वें वचन में देखते समय சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவார்கள். इस मेल बलि को होम बलि के ऊपर ढाल कर उसे जलाया जाए। அப்ப சர்வாங்க தகன பலி இருக்கிறது, होम बलि भी है, அதற்கு மேலாக இந்த சமாதான பலியையும் उसके போடுகிறார்கள். ऊपर इस मेल बलि को भी डालना है। இந்த யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் பார்க்க முடியும். निर्गमन 20 और 24 वचन में देख सकते हैं। என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். गिनती 10वां अध्याय 10 वचन में भी देख सकते हैं। அங்க சொல்கிறார், உன் ஆடுகளையும் மாடுகளையும் तेरे बैल और बकरे को சர்வாங்க தகன பலியாகவும் होम बलि के रूप में சமாதான பலியாகவும் செலுத்த
செலுத்துவாயாக, मेल बलि के रूप में भी चढ़ाया जाए, அப்பொழுது நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். तब मेरे नाम को प्रस्ताव करने वाले किसी स्थान में भी मैं आकर तुझे आशीष करूंगा. அப்ப கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த அந்த இடத்துல வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், परमेश्वर के नाम को जहां प्रस्ताव करते हो वहां परमेश्वर के हमें आशीष करना है, तो வெறுமனே அர்ப்பண பலியாகிய சர்வாங்க தகனபலி மாத்திரம் காணாது. केवल अर्पण बलि होम बलि के लिए नहीं काफी है, அதோடு கூட நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை அல்லது நல்ல உறவை உண்டாக்குகிற சமாதான பலியும் தேவை. उसी के साथ परमेश्वर हमारे बीच में रिश्ता को बढ़ाने वाले मेल बलि भी जरूरत है. அதனால தான் சில பலிகளை கொடுக்கும் பொழுது அதோடு கூடவே சமாதான பலிகளையும் கொடுப்பாங்க. जो उस बलि चढ़ाते समय उसके साथ मेल बलि को भी देते हैं. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சமாதான பலிக்கான பலி பொருட்கள் என்ன? इस मेल बलि का बलि के लिए चीजें क्या है? இந்த சமாதான பலியும் சர்வாங்க தகன பலியும் இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒத்த மாதிரி தான் இருக்கும். होम बलि और इस मेल बलि हम देखें तो एक तरीके रहेगा. லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, लेवी 3 अध्याय पहला वचन कहता है, சமாதான பலிக்காக ஒருவன் பலியிட வரும் பொழுது समाधान बलि के लिए व्यक्ति बलि चढ़ाते आते समय மாடுகளிலிருந்து காளையாகிலும் பசுவாகிலும் கொடுக்கலாம், बैल या गाय दे सकते हैं. அதை போல ஆடுகளிலிருந்து கொடுக்கும் பொழுது बकरे से हम देते समय 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி 3 अध्याय 6 वचन के अनुसार அங்கு வந்து ஆட்டிலிருந்து ஆண் அல்லது பெண் ஆடுகளை கொடுக்க एक வேண்டும். बकरा या बकरी दे सकते हैं, ஆனால் ரெண்டுமே பழுதற்றதா இருக்க வேண்டும். लेकिन दोनों निष्कलंक होना जरूरी ஒன்று है. மாடிலிருந்து நீங்கள் காளையோ பசுவாய் கொடுக்கலாம், बैल या गाय देते समय இரண்டாவதாக ஆடிலிருந்து அது ஆணோ பெண்ணோ ரெண்டையும் या கொடுக்கலாம், बकरा या बकरी दे सकते हो, கடா அல்லது ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டு बकरा या இருக்கிறது. बकरी दे सकते हो. அதை போல எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசம், वैसे तेल में सने हुए अग्मिरी फुल के, லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அது சொல்லுகிறது. लेवी 7वां अध्याय 12 वचन कहता है, லேவியராகமம் 7:12ல लेवी 7:12 में ஒரு 3 காரியங்களை சொல்லப்பட்டு एक 3 இருக்கிறது. कार्य को लिखा गया है. எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசம், तेल में सने हुए अग्मिरी फुल के, அதை போல எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடை, वैसे तेल से चिपटी हुए अग्मिरी, அதை போல எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட அதிரசம். वैसे तेल में चिपटे अग्मिरी रोटियां. அது 13ஆம் வசனத்துல 13 वचन में புளித்த மாவினால் செய்த அப்பம். अग्मिरी रोटी से भी चढ़ा सकते हैं. இதனுடைய விளக்கங்களை வரும் நாட்களை தியானிக்கலாம். उसके बारे में और आने वाले दिन में हम समझ के लेंगे. இந்த 6 பலி பொருட்களை சமாதான பலியாய் கொடுக்க வரும்பொழுது கொண்டு வருவார்கள். 6 बलि की चीज को मेल बलि के रूप में देते समय लेकर आएंगे. ஒன்று மாடா இருந்தால் அது காளையா இருக்கலாம், பசுவா இருக்கலாம். या बैल या गाय हो सकता है. இரண்டாவது ஆடா இருந்தால் அது ஆணா இருக்கலாம், பெண்ணாவும் या இருக்கலாம். बकरा या बकरी हो सकता है. அதை போல எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிரசம் கொடுக்க वैसे வேண்டும். तेल में सने हुए अग्मिरी फूल के, எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடையை तेल கொடுக்கலாம். से चिपटे हुए अग्मिरी फूल के दे सकते हैं. அதை போல வறுக்கப்பட்ட அதிரசம் கொடுக்கப்படுகிறது. वैसे अग्मिरी रोटी या चढ़ा सकते हैं. புளித்த வாயினால் செய்த அப்பம். कट्टा आटे से बनाया हुआ रोटी. So, இதுதான் சமாதான பலிக்கான பலி பொருள். यही समाधान बलि चढ़ाने वाले बलि की चीजें हैं. இந்த சமாதான பலி வந்து 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. इस समाधान के बलि को 3 प्रकार में अलग किए गए हैं. அப்படி என்றால் 3 விதமாக இந்த சமாதான பலியை கொடுக்கப்படுகிறது. 3 प्रकार में समाधान बलि को दे सकते हैं. சமாதான பலிக்கான வகைகள் என்ன? समाधान बलि का नमूना क्या है? ஒன்று லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படியும் 15ஆம் வசனத்தின்படியும் लेवी 7वां अध्याय 12 से लेकर 15 वचन तक ஸ்தோத்திர பலியாகிய சமாதான பலி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. स्तुति बलि की नामक मेल बलि, ஸ்தோத்திரத்திற்காக கொடுக்கப்படுகிற ஒரு பலி. स्तुति के लिए देने वाले एक बलि. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திர பலி ஏன் செலுத்துவாங்க? स्तुति बलि क्यों चढ़ाते हैं? கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஸ்தோத்திர பலி கொடுப்பாங்க. परमेश्वर के लिए धन्यवाद कहने के लिए इस बलि को चढ़ाते हैं. அப்ப கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, परमेश्वर हमें किया हुआ बलि को सोचकर, நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நினைத்து, हमारे जीवन में किए हुए चमत्कार को याद कर நம்மை நடத்தி வந்த அதிசயமான பாதைகளை நினைத்து, हमें चलाकर लाए हुए अद्भुत रास्तों को याद कर கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக परमेश्वर को धन्यवाद कहने के रूप में செலுத்துகிற ஸ்தோத்திர பலி தான் இந்த சமாதான பலி. चढ़ाने वाले स्तुति के बलि है इस मेल बलि. அப்போ சமாதான பலியில முதல் வகை ஸ்தோத்திர பலியா இருக்கிறது. मेल बलि में पहला है स्तुति की बलि. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை சமாதான பலியாய் கர்த்தரிடத்தில் பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் आज हमें मेल बलि के रूप में परमेश्वर के चरणों में समर्पण करना है. तो முதலாவதா கர்த்தருக்கு அதிகமாய் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். पहला परमेश्वर को ज्यादा से स्तुति करना है. இரண்டாவதாக
இரண்டாவதாக இந்த சமாதான பலி எப்படி கொடுக்கப்படுகிறது? दूसरा मेल बलि कैसे दिया जाता है? லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தின்படி लेवी 7वां अध्याय 16 वचन के अनुसार அவன் செலுத்தும் பலி பொருத்தனையாவது உற்சாக பலியாவது இருக்குமானால், वो उसके देने वाले बलि उत्साह के बलि हो तो அப்ப இது உற்சாக பலியில ஒன்றாய் एक இருக்கிறது. उत्साह के साथ देने वाले बलि है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் விதமாக परमेश्वर को दान देते के रूप में உற்சாகமாய் கொடுக்கணும். उत्साह के साथ देना है। அப்படி கொடுக்கிற பலிதான் சமாதான பலி. ऐसे देने वाले एक बलि है मेल बलि। அல்லேலூயா. हालेलुया। உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். जो उत्साह के साथ देता है परमेश्वर उसके ऊपर प्रिय रहता है। சமாதான பலி இடும் பொழுது மன உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. समाधान बलि की चढ़ाते समय मन के उत्साह के साथ देना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஒன்று ஸ்தோத்திர பலியாய், அது ஒரு நன்றி பலியாய் एक கொடுக்கப்படுகிறது. स्तुति की बलि या धन्यवाद की बलि के रूप में चढ़ाया जाता है। இரண்டாவது இது காணிக்கை பலியாய் அல்லது உற்சாக பலியாய் கொடுக்கப்படுகிறது. दूसरा एक दान की बलि या उत्साह के साथ दिया जाता है। மூன்றாவது அதே வசனத்துல பொருத்தனை பலி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. तीसरा उसी वचन में एक मन्नत की बलि। அப்ப ஏதாவது கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை செய்து अगर परमेश्वर के साथ एक मन्नत बांधेंगे அந்த तो பொருத்தனை செலுத்த வரும் பொழுது उस मन्नत को लाते समय அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிற பலிதான் சமாதான उस பலி. मन्नत को पूरा करने वाला इस बलि है मेल बलि। அப்ப இந்த சமாதான பலி மூன்று விதம் इस பிரிக்கப்படுகிறது. मेल बलि 3 प्रकार में अलग किया जाता है। ஒன்று ஸ்தோத்திர பலி அல்லது நன்றி பலி என்று एक சொல்லலாம். स्तुति या धन्यवाद की बलि, இரண்டாவதாக உற்சாக பலி அல்லது காணிக்கை, दूसरा दान या उत्साह की बलि, மூன்றாவதாக பொருத்தனை பலி. तीसरा मन्नत की बलि। இந்த ஸ்தோத்திர பலியை எபிரேயத்தில் தோதா என்று சொல்லுவார்கள். इब्राहिम इसको दोदा कर कहते हैं। உற்சாக பலியை நதாபா என்று சொல்லுகிறார்கள். उत्साह की जो बलि है नवादा करते हैं। பொருத்தனை பலியை நதர் என்று சொல்றாங்க. इस मन्नत की बलि को नदर कर कहते हैं। அப்போ இந்த பலிகள் எல்லாமே பாருங்க, इस बलि को हम देखेंगे तो கர்த்தரிடத்தில் சமாதானத்தை உருவாக்கும் விதமாக, परमेश्वर के पास एक समाधान को बनाने நல்ல के लिए, உறவை உருவாக்கும் अच्छे விதமாக रिश्ता को बनाने के लिए கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். परमेश्वर को स्तुति करना है, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். उत्साह के साथ देना है, பொருத்தனை செய்து பொருத்தனை நிறைவேற்ற मन्नत की வேண்டும். मन्नत मानकर उसे पूरा करना है। அப்ப இந்த மூன்று விதமாக சமாதான பலி கொடுக்கப்படுகிறது. इस 3 प्रकार में इस मेल बलि को दिया जाता है। இப்ப இந்த சமாதான பலி ஏன் செலுத்தப்பட்டது? इस मेल बलि क्यों दिया गया था? ஃபர்ஸ்ட் சொன்னேனா, पहले में कहा இது கொடுக்கும் பொழுது பாருங்க, இது கூட ஏதாவது ஒரு பலி கொடுப்பாங்க. ये देते समय इसके साथ और कुछ बलि चढ़ाते இதை हैं। விட சமாதான பலியை விட சர்வாங்க தபகனி ஆண்டவருக்கு அதிகமாய் கொடுக்கிறது. मेल बलि से भी होम बलि परमेश्वर को ज्यादा देना। ஆனாலும் கூட கர்த்தர் பாருங்க, फिर भी परमेश्वर देखिए சர்வாங்க தகன பலி கொடுத்தாலும் சமாதான பலி சேர்த்து கொடுக்க होम வைக்கிறார். बलि के साथ मेल बलि भी चाहता है। அல்லேலூயா. हालेलुया। ஏன் இந்த சமாதான பலியை கர்த்தர் விரும்புகிறார்? क्यों इस मेल बलि को परमेश्वर चाहता है? அல்லது இதை ஏன் கொடுக்க வேண்டும்? नहीं तो क्यों इसे देना है? ஒன்று லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தின்படி लेवी 4 अध्याय 26 वचन அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर ऐसे लिखा गया है, பாவ நிவிர்த்திக்காக पाप की क्षमा के लिए இந்த சமாதான பலி கொடுக்கப்படுகிறது. इस मेल बलि को दिया जाता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய பாவம் நிவிர்த்தியாக்கப்பட்டு हमारे पाप क्षमा कर அது அவனுக்கு மன்னிக்கப்பட வேண்டும் उसके लिए என்றால் क्षमा किया जाना है तो இந்த சமாதான பலி கொடுக்க इस வேண்டும். मेल बलि को देना है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சர்வாங்க தகன பலி கொடுக்கிறோம், हम होम बलि चढ़ाते हैं, பாவ நிவாரண பலியும் கொடுக்கிறோம், पाप की क्षमा की बलि को भी चढ़ाते हैं, குற்ற நிவாரண பலியும் இருக்கிறது. दोष की बलि को भी चढ़ाते हैं। ஆனாலும் கூட उसके साथ கர்த்தரிடத்தில் பாவத்தை முற்றிலுமாய் நிவாரணம் பெற்று परमेश्वर से उस पाप के पूरे क्षमा पाकर அது முழுவதுமாய் மன்னிக்கப்பட வேண்டும் वो என்றால் पूरे तरीके से क्षमा पाना है तो நமக்கு இந்த சமாதான பலி கொடுக்க வேண்டிய அவசியம் इस இருக்கிறது. मेल बलि भी जरूर देना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏன் பார்த்தோம் அப்படின்னா, क्योंकि மனிதன் பாவத்தின் நிமித்தம் தான் தேவனோடு சமாதானமா இருக்க முடியவில்லை. एक मनुष्य पाप के कारण परमेश्वर से समाधान के साथ नहीं रह पाएगा। தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு எங்கு கெட்டு போனது தெரியுமா? परमेश्वर और मनुष्य के रिश्ता कहाँ बिगड़ गया? எப்பொழுது மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்தானோ அப்பொழுதுதான் கெடுகிறது. जब मनुष्य ने पाप करने लगा तभी वो रिश्ता बिगड़ गया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய பாவம் தான் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவை கெடுக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हमारे पाप हमारे और परमेश्वर के रिश्ता को बिगाड़ देता है। அப்ப அந்த பாவம் நிவிர்த்தியாக வேண்டும் என்றால் उस पाप सही होना है तो நாம் இந்த சமாதான பலியை கொடுத்து इस मेल बलि को देकर தேவனோடு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள परमेश्वर வேண்டும். के साथ एक रिश्ता बना लेंगे। இரண்டாவதாக இந்த சமாதான பலி ஏன் கொடுக்கப்பட்டது? दूसरा एक मेल बलि क्यों दिया गया? என்னாகமம் 7ஆம் அதிகாரத்தின் 17 இருந்து 77 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது 7वां अध्याय 17 वचन से आप पढ़ेंगे तो எல்லாம் வாசிக்க வேண்டாம், सब नहीं पढ़ेंगे। ஏன்னா அது பெரிய அதிகாரம். एक बड़ा अध्याय है। இஸ்ரவேலில் உள்ள பிரபுக்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். इस्राएल के सारे प्रभु देने लगे। ஒவ்வொரு பிரபுக்களுமே हर एक प्रभु लोग காணிக்கையாக இந்த சமாதான பலியை கொடுத்தாங்க. दान के रूप में इस मेल बलि को चढ़ाए। அல்லேலூயா. हालेलुया। அப்போ சமாதான பலியாக ஆடு மாடு இதெல்லாமே கொடுத்தார்கள். समाधान मेल बलि के रूप में बैल बकरे सब
सब कुछ दिए, எப்படி கொடுக்கறாங்கன்னா காணிக்கையாக. कैसे धान के रूप में. அல்லேலூயா. हालेलुया. அத நம்ம அது உற்சாக பலி என்று நாம் சொன்னோம். इसके लिए उसको उत्साह के बलि के समान कहते அப்போ हैं. நம்முடைய பாவ நிவிர்த்தி ஆவதற்கு சமாதான பலி கொடுக்க வேண்டும். हमारे पाप क्षमा पाने के लिए मेल बलि देना है. இரண்டாவது நான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று விரும்பும் பொழுது சமாதான பலி கொடுக்க வேண்டும். दूसरा हम परमेश्वर के लिए दान देते समय मेल बलि को चढ़ाना है. மூன்றாவதாக யோசுவா 22 அதிகாரத்தின் 26 வசனத்தை பார்க்கும் பொழுது तीसरा हम देखते हैं योशुआ की किताब 22 अध्याय 26 वचन. அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर ऐसे लिखा गया है, ஆராதனை செய்வதற்காக आराधना करने के लिए, சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, होम बलि के लिए नहीं, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் हमारे पूरे होम बलि के लिए, பலிகளாலும் बलि के साथ சமாதான பலிகளாலும் मेल बलि, நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் हम परमेश्वर की सन्निधान में அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று हम उसकी आराधना करने के योग्य है. எங்களுக்கும் உங்களுக்கும் हमें और आपके, நம்முடைய சந்ததியாருக்கு நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படி, हमारे संतान के बीच में गवाही खड़े रहने के लिए, அப்போ ஆராதனை செய்யணும் அப்படின்னா आराधना करना है तो அதுக்கு முன்னாடி சமாதான பலி उसके கொடுக்கணும். पहले मेल बलि दिया जाना है. அல்லேலூயா. हालेलुया. தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவே இல்லாம, अगर परमेश्वर के हमारे बीच में एक रिश्ता नहीं हो तो, நம்முடைய மனதுல ஒரு சமாதானம் இல்லாமல் हमारे मन में एक समाधान ना हो तो நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய हम முடியாது. परमेश्वर को आराधना नहीं कर पाएंगे. நம்முடைய மனது வேதனையோடு அல்லது குழப்பத்தோடு இருக்கும் பொழுது, हमारे मन वेदना या तकलीफ के साथ रहते समय, நம்முடைய மனதுல சமாதானம் இல்லாமல் நாம் இருக்கும் பொழுது अगर हमारे मन में समाधान ना हो तो நம்மால ஜெபம் செய்ய முடியும், हम प्रार्थना कर पाएंगे, ஆராதிக்க முடியாது. लेकिन आराधना नहीं कर पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றால், हम परमेश्वर को आराधना करना है तो, கர்த்தருக்கு துதி செலுத்த வேண்டும் என்றால், परमेश्वर को स्तुति चढ़ाना है तो, நம்முடைய மனதில் அமைதி தேவைப்படுகிறது. हमारे मन में एक शांति की जरूरत है. அதற்கு தான் சமாதானத்தை உருவாக்க வேண்டும் ஆண்டவர். इसके लिए एक मेल मिलाहट को बनाना है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய மனதில் அமைதி, நல்ல ஒரு சமாதானம் வந்துட்டு அப்படினா, हमारे मन में एक शांति एक समाधान हो तो கர்த்தருக்கு எத்தனை மணி நேரம்னாலும் ஆராதிக்க முடியும். परमेश्वर के लिए कितने घंटे भी हम आराधना कर पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்க. अन्नाल की जीवन में देखो, குழந்தை பெற இல்லாத பொழுது जब उसको बच्चा नहीं था மணிக்கணக்கில் அழுதா. घंटों भर रोई. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் बच्चे पैदा होने के बाद மணிக்கணக்கில் ஆராதிச்சா. घंटों भर आराधना की. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிந்து கொள்ளணும். दोनों भिन्नता को समझ लो. அல்லேலூயா. हालेलुया. முன்னாடி மனசுல குழப்பம், पहला मन में एक सवाल, சமாதானம் இல்ல, समाधान नहीं था, வேதனை இருக்கிறது. वेदना भरा हुआ அப்ப था, மணிக்கணக்கில் அழதான் कभी முடிந்தது. घंटों भर रो रही थी. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு जब அப்புறம் उसको बच्चा जन्म மனதில் हुआ, அமைதி வந்து விட்டது, मन में एक शांति சமாதானம் प्राप्त வந்து हुई, விட்டது. समाधान की प्राप्त இப்ப அன்னாள் हुई. துதிக்க अभी ஆரம்பிச்சாங்க. अन्नाल स्तुति करने लगी. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்கு நல்ல துதி செலுத்தி ஆராதிக்கணுமா? परमेश्वर को अच्छा स्तुति कर आराधना करना है क्या? ஆண்டவருக்கு ஒரு சமாதான பலியை போல நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். परमेश्वर को मेल बलि के रूप में हमें चढ़ाना है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பாவ நிவிர்த்திக்காக செய்யப்படுகிறது. वो पाप के क्षमा के लिए किया जाता है. இரண்டாவது காணிக்கைக்காக செலுத்தப்படுகிறது. दान के लिए किया जाता है. மூன்றாவது ஆராதனை செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது. आराधना के लिए बलि चढ़ाया जाता है. நான்காவது பாருங்க, என்னாகும் 10 அதிகாரம் 10 வசனத்தின்படி, गिनती 10वां अध्याय 10 वचन के अनुसार பண்டிகையை கொண்டாடுவதற்காக, नाताल को मनाने के लिए, அல்லேலூயா, हालेलुया, உங்கள் மனமகிழ்ச்சியின் நாளிலும் आपके इस खुशी के दिन में, உங்கள் பண்டிகைகளிலும் आपके इस नाताल के दिन में, மாத பிறப்புகளிலும் मन के शुरुआत के पहले दिन சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் பொழுது होम बलि और मेल बलि चढ़ाते समय பூரிகைகளை ஊத வேண்டும். आप धूरी फूको. அப்ப மனமகிழ்ச்சி ஒரு பண்டிகை நமக்கு வேணும் அப்படினா, एक मन की खुशी या एक नाताल की जरूरत है तो அங்க என்ன சமாதான பண்டிகை பலி தேவைப்படுகிறது. वहाँ एक मेल बलि की जरूरत है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நல்ல பண்டிகை கொண்டாடினா நல்ல மனமகிழ்ச்சியா நாம் இருக்கணும் அப்படினா, अच्छे त्योहार को मनाना है, खुशी के साथ रहना है तो நமக்கும் தேவனுக்கு இடையில் சமாதானம் இருக்க हम और வேண்டும். परमेश्वर के बीच में एक समाधान की बलि होना है. அல்லேலூயா. हालेलुया. ஐந்தாவதாக 1 சாமுவேல் 11 அதிகாரத்தின் 15 வசனத்தின்படி, पांचवा पहला सामुएल 11 अध्याय 15 वचन के अनुसार சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக, खुशी को मनाने के लिए, அல்லேலூயா, हालेलुया, அங்கே இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். इजराइल के लोग सारे लोग आनंद मनाए. எப்ப சந்தோஷம் கொண்டாங்க? सभी आनंद मनाए. கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி, परमेश्वर के सन्निधान में मेल बलि को चढ़ाकर, அல்லேலூயா, हालेलुया, சமாதான பலியை செலுத்தி சந்தோஷம் கொண்டாடினார்கள். मेल बलि को चढ़ाकर आनंद मनाए. அல்லேலூயா. हालेलुया. அப்ப சமாதான பலி நாம் செலுத்தும் பொழுது मेल बलि हम चढ़ाते समय நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் தானா வந்து, हमारे जीवन में आनंद जरूर आएगा. அதே போல 1 நாளாகும் 16 அதிகாரம் 2 வசனத்தின்படி, पहला अध्याय 16 अध्याय दूसरा वचन के अनुसार கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக परमेश्वर को धन्यवाद कहने के रूप இந்த में சமாதான பலி இடப்படுகிறது. इस मेल बलि को चढ़ाया जाता அப்ப है. இந்த சமாதான பலி ஏன் செலுத்த வேண்டும் என்றால், इस मेल बलि क्यों चढ़ाना है? ஒன்று பாவ நிவிர்த்திக்காக, एक पाप की क्षमा, இரண்டாவது காணிக்கைக்காக, दूसरा दान के लिए, மூன்றாவது ஆராதனை செய்வதற்காக, तीसरा
आराधना करने के लिए, நான்காவது பண்டிகையை கொண்டாடுவதற்காக, चौथा नाताल को मनाने के लिए, ஐந்தாவது சந்தோஷம் கொண்டாடுவதற்காக, आनंद मनाने के लिए, ஆறாவதாக छठवा கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக. परमेश्वर को धन्यवाद कहने के लिए. சரி, இந்த சமாதான பலிகள் வேதத்தில் யார் செலுத்தி இருக்கிறார்கள்? इस मेल बलि को शास्त्र में कौन चढ़ाए हैं? அநேகர் செலுத்தி இருக்கிறாங்க. कई लोग चढ़ाए हैं. ஒரு சில பேரை மாத்திரம் நான் நினைவுபடுத்த कुछ விரும்புகிறேன். लोगों को याद दिलाना चाहता हूँ. ஆரோன் செலுத்தி இருக்கிறார். आरोन ने चढ़ाया है. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். लेवी 9वां अध्याय 22 वचन में அவர் ஆரோன் சமாதான பலிகளை செலுத்தினார் என்று பார்க்க முடியும். आरोन मेल बलि को चढ़ाया कर देख सकते हैं. யோசுவா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் योशुआ की किताब 8वां अध्याय 31 वचन, யோசுவா சமாதான பலிகளை செலுத்தினார். योशुआ परमेश्वर के लिए मेल बलि चढ़ाया. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் वचனத்தில் दूसरा सामुएल 6वां अध्याय 17 वचन, தாவீது சமாதான பலிகளை செலுத்தினார். दाऊद इस मेल बलि को चढ़ाया. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தில் पहला राजा 8वां अध्याय 66 वचन में சாலமோன் சமாதான பலிகளை செலுத்தினார். सुलेमान ने इस मेल बलि को चढ़ाया. இதை தவிர சவுலும் செலுத்தி இருக்கிறார். इसके बाद साउल भी चढ़ाया है. அநேகர் செலுத்தி और இருக்கிறாங்க. कई लोग चढ़ाए हैं. ஹalleluya. हालेलुया. முக்கியமான பெயர்களை சொல்லி இருக்கிறேன். कुछ नाम को आपको बताया हूँ. இந்த சமாதான பலிகள்ல அதிகமாய் செலுத்தினவர் யார் என்றால் इस मेल बलि में कौन व्यक्ति ज्यादा चढ़ाया है? சாலமோன் ராஜா அதிகமா செலுத்தி இருக்கிறார். सुलेमान राजा ज्यादा से चढ़ाया है. நீங்கள் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தின் 63ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला राजा 8वां अध्याय 63 वचन देखते समय நம்மளால கனவுல கூட அவ்வளவு எண்ணிக்கை பார்க்க முடியாது. हम सपने में भी इसे गिनने से पाएंगे. ஹalleluya. हालेलुया. அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது उस भवन को प्रतिष्ठा करते समय சாலமோன் ராஜா எவ்வளவு சமாதான பலி செலுத்தினார் தெரியுமா? सुलेमान राजा कितना मेल बलि चढ़ाया? 20,000 மாடுகளை சமாதான பலியாக கொடுத்தார். 20,000 भेल को मेल बलि के रूप में चढ़ाया. 1,20,000 ஆடுகளை சமாதான பலியாக கொடுத்தார். 1,20,000 बकरे को मेल बलि के रूप में चढ़ाया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இவ்வளவு ரூபா பார்க்கதே ரொம்ப கஷ்டம். इतना पैसा देखना बहुत मुश्किल है. ஹalleluya. हालेलुया. எவ்வளவு கொடுத்து மாடு ஆடலாம் வாங்கியிருக்காரு பாருங்க. कितने रुपए देकर इसे खरीदा रहेगा? 20,000 மாடு, 20,000 भेल, 1,20,000 ஆடு, 1,20,000 बकरा, அவ்வளவு பலியிட்டார் கர்த்தருக்கு. इतना बलि चढ़ाया परमेश्वर के लिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அந்த மனிதர் தேவனோடு நல்ல உறவை விரும்பினார். इस सुलेमान ने परमेश्वर के साथ एक रिश्ता को चाहा. ஹalleluya. हालेलुया. அதான் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் வந்து முன்னாடி தரிசனம் ஆயிட்டார். इसलिए प्रार्थना करने की शुरुआत में परमेश्वर आकर दर्शन दे दिया. அந்த நைட்டே அவன்கிட்ட வந்து என்ன பண்ணாரு? உனக்கு என்ன வேணுமா கேளு. उस रात को ही परमेश्वर पूछा, तुझे क्या चाहिए मांग मेरे से. ஹalleluya. हालेलुया. சதை போல நாமும் நம்மை சமாதான பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் என்றார். उसी तरह हम भी अपने आप को मेल बलि के रूप में परमेश्वर को सौंपेंगे तो தேவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். परमेश्वर हमारे चाहत को भी पूरा करेगा. சாலமோன் அதான் கேட்டாரு. सुलेमान से वही मांगा, உனக்கு என்ன விருப்பம் கேளு. तुझे क्या जरूरत है मांगो. உனக்கு என்ன வேணும்? तुझे क्या जरूरत है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப தேவனுக்கும் நமக்கு ஒரு சமாதானம் நல்ல உறவு ஏற்பட்டுனா परमेश्वर हमारे बीच में एक अच्छा रिश्ता हो गया तो நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். हम जो भी मांगेंगे परमेश्वर देगा. ஹalleluya. हालेलुया. அதை விட அதிகமாக கர்த்தர் கொடுப்பார். उससे भी ज्यादा परमेश्वर देगा. சரி பாருங்க, சமாதான பலி பாருங்க. इस मेल बलि के बारे में देखेंगे. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்தில் निर्गमन 24 अध्याय 5ஆம் வசனத்தை பாருங்க. 5वां वचन में देखेंगे. இந்த சமாதான பலி முதல்ல கொடுத்தது யார்? इस मेल बलि को पहला कौन चढ़ाया? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். बहुत अचंभित लगेगा. ஹalleluya. हालेलुया. இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினார். इजरायली के जवानों को भेजे. அவர்கள் சர்வாங்க தகன பலி செலுத்தி उन लोग होम बलि को चढ़ाकर கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். परमेश्वर के लिए मेल बलि के रूप में भेल को बलि चढ़ाए. ஹalleluya. हालेलुया. பாருங்க, மோசே ஆண்டவரோடு பேசி கீழே இறங்கி வருகிறார். मूसा परमेश्वर से बातें कर नीचे उतर आ रहा है. முதலாக கர்த்தருக்கு தகன பலியை இட வேண்டும். पहला होम बलि चढ़ाना है. அதே போல சமாதான பலி இட வேண்டும். उसी तरह मेल बलि भी चढ़ाना है. இந்த பலிகளை இடுவதற்கு इस बलि को चढ़ाने के மோசே लिए தெரிந்து கொண்ட யார தெரியுமா? मूसा किसको चुन लिया? வாலிபர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். जवान लोगों को चुन लिया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த சமாதான பலிகளை ஆசாரியர்கள் இட வேண்டும். इस मेल बलि को याजक लोग चढ़ाना है. சிலவேளை ராஜாக்கள் கொண்டு उस வந்தார்கள். समय में राजा लोग लेकर आए. முக்கியமான பிரபுக்கள் கொண்டு வந்தார்கள். मुख्य प्रभु लोग लेके आए. எல்லாவற்றுக்கும் முன்பாக लेकिन सबसे पहले வாலிபர்கள் சமாதான பலியை செலுத்தினார்கள். जवान लोग मेल बलि को चढ़ाए. ஹalleluya. हालेलुया. அருமையான வாலிபர்களே, प्यारे जवान लोगों, கர்த்தரிடத்தில் உங்களுக்கு சமாதான பலியை ஒப்பு கொடுங்க. परमेश्वर के पास अपने आप को मेल बलि के रूप में चढ़ाइए. ஹalleluya. हालेलुया. மிகவும் மேன்மையான ஒரு காரியம் வாலிபர்களுக்கு இது. एक जवान लोग के लिए एक मेनमा रूपित कार्य है. ஹalleluya. हालेलुया. ஏன்னா இந்த வயசுல தான் உங்களுக்கு ஆண்டவருக்கு நல்ல உறவு இருக்கணும். इस उम्र में परमेश्वर आपके बीच में से
रिश्ता होना है, உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். आप और परमेश्वर के बीच में एक मेल मिलाहट होना है। இந்த நாட்கள்ல சமாதான பலியாய் உங்களை ஒப்பு கொடுங்கள். इन दिनों में मेल बलि के रूप में अपने आप को चढ़ाओ। ஹalleluya. हालेलुया। சோ இந்த சண்டே உங்களுக்கு விசேஷ கூட்டம் इस இருக்கிறது. इतवार के दिन आपके लिए विशेष आराधना है। சோ எல்லாரும் அதுல கலந்து கொள்ளுங்க. सब जवान लोग उसमें मिल உங்களை जाइए, பலியாய் ஒப்பு கொடுங்க. अपने आप को बलि के रूप में चढ़ाइए। எவ்வளவு விசேஷமான காரியம் பாருங்க. कितने विशेष रूपित कार्य है மோசே देखो। முதலாக கர்த்தரோடு பேசிட்டு இறங்கி வந்து मूसा पहले बार परमेश्वर से बातें कर कर उतर आया, பலியிட ஆரோனை கூட அனுப்பல. बलि चढ़ाने के लिए आरोन को भी नहीं भेजा। ஹalleluya. हालेलुया। வாலிபர்களை அனுப்பினார். जवानों को भेजा, அந்த வாலிபர்கள் தான் சமாதான பலி வைத்தாங்க. इस जवान मेल बलि को चढ़ाए। ஹalleluya. हालेलुया। சோ இன்றைக்கு நீங்கள் ஒரு சமாதான பலியாய் ஒப்பு கொடுத்து வாழ आप வேண்டும். भी अपने आप को एक मेल बलि के रूप में चढ़ाकर जीना है। கர்த்தர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார். परमेश्वर जरूर आप में उचित स्थान में ले जाएगा। So, இந்த சமாதான பலியான நோக்கம் என்ன? इस मेल बलि का कारण क्या है? ஹalleluya. हालेलुया। இதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. इसका एक मकसद है। So, அதற்கு முன்பாக சமாதான பலியை நம்முடைய வேதத்துல 76 இடங்கள்ல இருக்கிறது. इस मेल बलि हमारे बाइबल में 76 जगह पे है। ஹalleluya. हालेलुया। So, இத பாருங்க, இயேசு கிறிஸ்து சமாதான பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த நோக்கம். यीशु मसीह अपने आप को इस मेल बलि के रूप में देने के एक मकसद क्या है? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 11 22 வரைக்கும் பார்க்கும் பொழுது एफेसियों 2 अध्याय 11 से 22 तक देखते அங்க समय ஒரு 3 காரியங்களை பார்க்க वहां முடியும். पे 3 कार्यों को हम देख ஏன்னா पाएंगे। எல்லா பலிகளுமே இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்க்க முடியும். सारे बलि को यीशु मसीह की तुलना में देख सकते இந்த हैं। சமாதான பலியிலிருந்து இயேசுவை நாம் எப்படி பார்க்க முடியும்? इस मेल बलि में यीशु मसीह को कैसे देख पाएंगे? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது एफेसियों 2 अध्याय 18 वचन में देखते समय அந்தபடியே நாம் இருத்திரத்தாரும் जैसे हम लोग जो है ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். एक ही आत्मा के द्वारा परमेश्वर से मिलने के लिए उसके पास से आत्मा को पाए हैं। So, முதலாக पहला இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு சமாதான பலியாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் यीशु मसीह अपने आप को एक मेल बलि के रूप में चढ़ाया, इसलिए மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் சமாதானம் உண்டானது. मनुष्य और परमेश्वर के बीच में एक समाधान हुआ। ஹalleluya. हालेलुया। அதான் சொல்லுகிறது. इसे ऐसे कहते हैं, நாம் இருத்திரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். हम दोनों एक ही आत्मा के द्वारा पिता के पास मिलने के लिए भाग्य पाए हैं। ஹalleluya. हालेलुया। அதுவரைக்கும் பிதாவினிடத்தில் மனுஷன் போய் சேர முடியாது. तब तक कोई मनुष्य पिता के पास नहीं जा पाएगा। ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததினால लेकिन यीशु मसीह अपने आप बलि के रूप में चढ़ाने के बाद பிதாவினிடத்திற்கு மனிதன் போகிற ஒரு சமீபமாய் போகிற ஒரு வழி நமக்கு கிடைத்திருக்கிறது. पिता के पास मनुष्य जाने के लिए एक निकट मार्ग मिला है। அதை இயேசு கிறிஸ்து என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. इसलिए यीशु मसीह कहा, मेरे अलावा कोई पिता के पास ना आए। அப்ப இன்றைக்கு மனிதனுக்கும் பிதாவுக்கும் இடையில் இருந்த அந்த சமாதானத்தை அந்த சமாதான பிளவு இருந்தது. मनुष्य और पिता के बीच में एक समाधान की भेदभाव थी। அந்த பிளவை கர்த்தர் உடைத்து போட்டு அவனை இணைத்தார். उस भेदभाव को हटाकर मनुष्य को पिता से यीशु मसीह ने जोड़ दिया। இரண்டாவதாக दूसरा, அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17 19ல பாருங்க. उसी एफेसियों 2 अध्याय 17 और 19 में देखेंगे, அங்க சொல்லப்பட்டிருக்கு, அல்லாமலும் அவர் வந்து फिर भी वो आकर தூரமாய் இருந்த உங்களுக்கும் दूर थे आप, சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் निकट जो थे उनके लिए भी சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். एक समाधान को सुसमाचार के रूप में बुलाया। அப்ப மனுஷன் தூரமாய் இருக்கிறார். मनुष्य बहुत दूर था। அப்ப அந்த தூரமாய் இருக்கிற மனுஷனை वो दूर जो व्यक्ति है उसे தேவனோடு இணைத்தது இந்த சமாதான பலி. परमेश्वर के निकट लाया इस समाधान, इस मेल बलि। அதான் அந்த அதிகாரத்தின் 19ஆம் வசனத்துல பாருங்க, इस अध्याय के 19 वचन में நீங்கள் देखेंगे, அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் आप अन्य लोग क्यों नहीं थे, नहीं रहना है, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறீங்க. परिशुद्ध पवित्र लोगों के साथ एक ही शहर के और एक ही घराने होना है। நம்ம இதுவரைக்கும் அந்நியராய் இருந்தோம். अब तक अन्य लोग थे। ஹalleluya. हालेलुया। நம்ம ஒரு பரதேசி போல இருந்தோம். हम एक परदेसी के समान थे। ஆண்டவருக்கு நமக்கு ஐக்கியம் இல்ல. परमेश्वर हमारे बीच में एक मेल मिलाट नहीं था। இஸ்ரவேலர் சொல்றாங்க, इस्राएल लोग कहते அது हैं எங்களுடைய தேவன், वो हमारा परमेश्वर, நாங்க தான் பக்கத்துல போக हम முடியும், निकट जाएंगे, நீங்களும் வர முடியாது. आप नहीं आ पाएंगे। ஹalleluya. हालेलुया। ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை சமாதான பலியாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் लेकिन यीशु मसीह अपने आप को मेल बलि चढ़ाया, इसके कारण எங்கேயோ தூரமாய் இருந்த நம்மள, कई दूर थे हमें, அந்நியர்களாய் இருந்த நம்மள अन्य लोग थे हमें, தேவனுடைய வீட்டாராய் மாற்றி இருக்கிறார். परमेश्वर के घराने बना दिए। ஹalleluya. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை சமாதான பலியாய் ஒப்பு கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. यीशु मसीह अपने आप को मेल बलि चढ़ाने का एक मकसद था। ஒன்று, நீங்கள் தேவனோடு நல்ல உறவு கொள்ள வேண்டும். एक, आप परमेश्वर के साथ एक रिश्ता बनाना है। இரண்டாவது, நீங்கள் தேவனுடைய வீட்டாராய் இருக்க
இருக்க வேண்டும். दूसरा परमेश्वर के घराने बनना है. நீங்க அந்நியரா இருக்க கூடாது. आप अन्य व्यक्ति நீங்க नहीं रहना புறஜாதியா है. இருக்க கூடாது. आप अन्य लोग नहीं रहना है. ஹalleluya. நீங்க தேவனுடைய வீட்டார், நான் சொந்த வீட்டுக்காரங்க நம்ம. आप परमेश्वर के घराने, खुद के घराने लोग हैं. ஹalleluya. பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார். पवित्र लोगों के एक ही नगर के लोग. ஹalleluya. நம்மளும் அதே பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருப்போம். हम भी वही पवित्र लोग रहने वाले उसी स्थान में हम रहेंगे. ஏனா எனக்காக உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சமாதான பலியா ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். मेरे लिए और आपके लिए यीशु मसीह अपने आप को मेल बलि रूप में चढ़ाया. ஹalleluya. மூன்றாவது நோக்கம் என்ன? तीसरा मकसद क्या है? அதே எபேசியர் 2 அதிகாரம் 11-12 ஐ பார்க்கும் பொழுது एफिसियों दूसरा अध्याय 11 और 12 वचन देखते समय அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर लिखा गया है, முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து आप शरीर के रूप में अन्य जाति थे. ஹalleluya. மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால், आप शारीरिक रूप से सुन्नत किया हुआ अलग जाति थे. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் सुन्नत नहीं किए हुए लोग எப்படி இருந்தோம்? हम कैसे थे? மாம்சத்தின்படி புறஜாதி, शरीर के रूप में अन्य जाति. இஸ்ரவேலர் சொல்றாங்க, इस्राएल लोग कहते हैं, நாங்க விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறோம். सुन्नत किए हैं. நீங்க விருத்த சேதனம் பண்ணல. आप सुन्नत नहीं किए हैं. ஹalleluya. நம்ம இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், इस्राएल के भाग के दूर हैं हम. உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்தோம். बादशाह के लिए हम अन्य जाति थे. நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம். हमें भरोसा नहीं था. ஆனா அப்படி இருந்த நம்மள ஆண்டவர் சொல்கிறாரு, लेकिन ऐसे थे हमें देखकर परमेश्वर कहता है, உங்க ரெண்டு பேரையும் நான் ஒப்புரவாக்க போகிறேன். हम आप दोनों को मैं मेल मिलाहट உங்க करने ரெண்டு वाला பேரையும் நான் हूं. இணைக்க போகிறேன். आप दोनों को मैं मिलाने वाला அவன் हूं. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தான். वो सुन्नत किया गया है. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படல. आप सुन्नत नहीं किए गए हैं. ஆனால் உங்க இரண்டு பேரையும் लेकिन आप दोनों को ஒரே ஆவியினால் நான் இணைக்க एक போகிறேன். ही आत्मा के द्वारा मैं मिलाने वाला हूं. ஹalleluya. हालेलुया. ஒரே ஆவியினால் இணைக்க एक ही போகிறேன். आत्मा के द्वारा मिलाने वाला हूं. அதுதான் ஆண்டவர் நம்ம சமாதான பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறார். इसलिए यीशु मसीह अपने आप को मेल बलि के रूप में चढ़ाया அப்ப है. இயேசு கிறிஸ்து தன்னை சமாதான பலியா ஒப்பு கொடுத்ததுக்கு மூன்று நோக்கம் இருந்தது. यीशु मसीह अपने आप को मेल बलि के रूप में चढ़ाने की 3 मकसद था. ஒன்று, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் சமாதானம் உண்டாக்க एक வேண்டும். परमेश्वर मनुष्य के बीच में एक समाधान को बनाने के ரெண்டு, लिए. தூரமாய் அந்நியனாய் இருந்தவனை தன்னுடைய வீட்டாராய் மாற்ற வேண்டும். दूसरा, जो अन्य जो दूर था उसको अपने घराने बनाने के लिए. மூன்றாவது, எனக்கு முன்பாக வருகிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொல்லுகிறான், நான் விருத்த சேதனம் உடையவனாய் இருக்கிறேன். तीसरा, मेरे सामने रहने वाले दो में एक कहता है कि मैं सुन्नत किया है. நான் விருத்த சேதனம் பண்ணப்படல. दूसरा कहता है कि मैं नहीं किया हूं. இந்த ரெண்டு பேரையும் நான் ஒண்ணா இணைக்கணும். दोनों लोगों को मैं मिलाना है. இந்த ரெண்டு பேருக்கும் சமாதானம் வேணும். आप दोनों के बीच में समाधान की जरूरत है. ஹalleluya. हालेलुया. சமாதான பலி வந்து मेल बलि की रूप क्या है? மனிதனுக்கும் தேவனுக்கும் எவ்வளவு சமாதானத்தை உண்டாக்குகிறதோ मनुष्य और परमेश्वर के बीच में कितना समाधान बनाता है, அப்படியே மனிதனுக்கும் இடையில் சமாதானத்தை உண்டாக்குகிறது. उसी तरह मनुष्य और मनुष्य के बीच में एक समाधान को ले आता है. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். इसे हम समझ लेना है. நான் தேவனோட ஐக்கியமா இருக்கிறேன். अब परमेश्वर के साथ रिश्ता है. தேவனுக்கு எனக்கும் நல்ல சமாதானம் இருக்கு. परमेश्वर मेरे बीच में एक समाधान है. ஆனா மனுஷனோட நான் ஒண்ணா இருக்க மாட்டேன். लेकिन मनुष्य के साथ मैं नहीं रहूंगा. அவன்கிட்ட சில குறை இருக்கிறது. उसके बाद कुछ कमियां हैं. அவங்ககிட்ட சில தளர்வுகள் இருக்கிறது. उसके पास कुछ गलतियां हैं. நான் அவங்களோட சேர मैं முடியாது. उनके साथ नहीं मिल सकता हूं. இல்லங்க, नहीं. தேவன் சமாதான பலியாய் ஒப்பு கொடுத்த நோக்கமே தேவனையும் மனிதனையும் இணைக்கணும், மனிதனையும் இணைக்க வேண்டும். यीशु मसीह मेल बलि का चढ़ाने का एक मकसद था, मनुष्य और परमेश्वर को मिलाना है और मनुष्य को भी मिलाना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதை போல इसी तरह நமக்கு சமாதான பலிக்கு என்ன நோக்கம்? हमें और मेल बलि के मकसद क्या है? ரெண்டு விதமான நோக்கத்தை நாங்க ஆவியான உணர்த்த விரும்புகிறோம். दो मकसद को परमेश्वर स्मरण दिलाना चाहता है. ஒன்று, இயேசு கிறிஸ்து சமாதான பலியாய் கொடுக்கப்பட்டது நோக்கம். एक यीशु मसीह मेल बलि के रूप में दिया गया उसका मकसद. மூன்று காரியம் சொல்லி பார்த்திருக்கிறோம். 3 कार्यों को हम देखे. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் சமாதானம். मनुष्य और परमेश्वर के बीच में समाधान. தூரமாய் இருந்தவன் தேவனுடைய வீடாய் மாற வேண்டும். जो दूर था परमेश्वर के घराने बनना है. இரண்டாவது, மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் சமாதானம் तीसरा, உண்டாக்க और வேண்டும். मनुष्य के बीच में एक समाधान होना. இப்போ நமக்கு சமாதான பலி என்ன நோக்கத்தோடு तो கொடுக்கப்பட்டுள்ளது? हमें मेल बलि किस मकसद के साथ दिया गया நீங்க है? சொல்லலாம், இந்த சமாதான பலி அந்த நாட்கள்ல உள்ளது தானே. इस मेल बलि उन दिनों से है ना. இந்த நாட்கள்ல நான் என்ன ஏன் சமாதான பலியாய் கொடுக்க इन வேண்டும்? दिनों में मैं अपने आप को क्यों मेल बलि के रूप में चढ़ाना அதுக்கு है? சில நோக்கம் இருக்கிறதுங்க. उसका भी कुछ मकसद है. பாருங்க, அதே எபிரேயர் 12:14 பார்க்கும் பொழுது इब्रानी की किताब 12 अध्याय 14 वचन देखते समय வசனம் சொல்லுகிறது, वचन ऐसे कहता है, யாவரோடும் சமாதானம் இருக்க நாடுங்கள். सभी लोगों के साथ मेल मिलाप के साथ रहो. ஏன் நம்மை சமாதான பலியாய் ஒப்பு கொடுக்க क्यों வேண்டும்? हमें मेल मिलाप के बलि चढ़ाना है? என்ன நோக்கம் இருக்கிறது उसका என்றால், मकसद क्या है? முதலாவதாக पहला, நாம் யாவரோடு சமாதானமாய் हम இருக்கும்படி, सबके साथ मेल मिलाप के साथ रहना. எல்லாரோடு சமாதானமாய் இருங்க. सबके साथ समाधान के साथ रहो. மார்க் 9:20 பார்க்க முடியும், 50 பார்க்க முடியும். मरकुस 9 अध्याय 50 में देख सकेंगे. ரோமர் 12:18 பார்க்க முடியும். रोमियो 12 अध्याय 19 वचन में देख
देख पाएंगे நீங்கள் எல்லாரோடு சமாதானமா आप இருங்க. सबके साथ समाधान के साथ रहो। இரண்டாவதாக दूसरा மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். मत्ती 5वां अध्याय 9वां वचन நமக்கும் சமாதான பலிக்கும் என்ன நோக்கம்? हमें और स्मेल बलि का मकसद क्या है? அங்க சொல்லப்பட்டு वहाँ இருக்கிறது पर लिखा गया है மத்தேயு 5:9. 5वां अध्याय 9वां वचन। ஹல்லேலூயா. हालेलुया। சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். जो मेल बलि चढ़ाते हो धन्य है, அவர்கள் தேவனுடைய புத்திரர் वो எனப்படுவார்கள். परमेश्वर के संतान बनेंगे। நம்ம யாரு தேவனுடைய புத்திரர்கள்? हम सब परमेश्वर के संतान हैं। விசுவாசம் இருக்கா? विश्वास है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் என்ன பண்ணார்? परमेश्वर क्या किया? அவருக்கு நமக்கு இருந்த பிளவு உடைச்சு போட்டார். हमें और उसके बीच में जो भेदभाव था उसे हटा दिया, சமாதானத்தை உண்டாக்கினார். एक समाधान को बना दिया। அடுத்து அவன் விருத்த சேதனம் உள்ளவன், நீ விருத்த சேதனம் இல்லாத. उसके बाद कहा सुन्नत किया है इसने नहीं किया है, நான் ரெண்டையும் ஒண்ணா मैं இணைச்சிரேன். दोनों को मिला दूंगा। தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணினார். परमेश्वर समाधान को उसमें बनाया। தேவனுடைய புத்திரர்களாகிய நாம என்ன செய்யணும் தெரியுமா? परमेश्वर के पुत्र हमें क्या करना है? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். समाधान करने वाले होना है। இருக்கிற சமாதானத்தை உடைக்கிறவங்க இருக்க जो கூடாது. समाधान है उसे नहीं तोड़ने वाले रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஃபர்ஸ்ட் நம்ம யாரோடு எல்லாரோடு சமாதானமா இருக்கணும். पहला हम सभी लोगों के साथ मेल मिलाहट के साथ रहना है। யாரோடு நமக்கு கசப்பு வெறுப்பு கூடாது. इसके साथ कड़वापन नहीं रहना है। இரண்டாவதாக दूसरा நம்மளால் முடிந்த மட்டும் जितना हमसे होता है எல்லாரையும் சமாதானத்துல நடத்தணும். सभी लोगों को समाधान के अंदर चलाएंगे। ரெண்டு பேர் கொஞ்சம் மனக்கசப்பா இருக்காங்களா? अगर दो जन मन में कड़वापन है, உள்ள நீங்க பேசி அந்த கசப்பை பெருசாக்க கூடாது. आप बात करके उस कड़वापन को बढ़ाना नहीं। அவர்கள் மனதில் இருக்கிற கசப்பை எடுத்து தூர போட்டு ரெண்டு பேரும் பேச வைக்கணும். उनके मन के कड़वापन को हटाकर दोनों को मिलाना है। சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். जो समाधान करते हो धन्य है, அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். वही परमेश्वर के पुत्र है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நான் இயேசுவின் பிள்ளை, मैं परमेश्वर के पुत्र, நான் கிறிஸ்தவன் சொல்றது பெருசு मैं அல்ல. मसीह का है कर बोलना बड़ी बात नहीं है। இயேசுவின் பிள்ளைக்குரிய வேலைகளை செய்ய வேண்டும். परमेश्वर के पुत्र के योग्य कार्य करना है। ஹல்லேலூயா. हालेलुया। சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் जो இருக்கிறார்கள். मेल मिलाट करता है भाग्य है, யாக்கோபு धन्य है। 3:18 பார்க்கும் பொழுது याकूब 3 अध्याय 18 में देखते हैं। யாக்கோபு 3:18 याकूब 3 अध्याय 18 वचन, அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर लिखा गया है நீதியாகிய கனியானது नीति की जो फल है, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே समाधान को जो क्रिया करता है, சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. वो समाधान में बोया जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। நீதியின் கனி யார்கிட்ட வெளிப்படும் தெரியுமா? एक नीति धार्मिकता के फल किसके पास होता है? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. जो मेल मिलाट किया जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। சமாதானத்தை நடத்தணும். मेल मिलाट को क्रिया में அப்பனா करना है। அநேகரை சமாதானத்திற்குள் கொண்டு வர कई வேண்டும். लोगों को इस मेल मिलाट के अंदर ले आना है। மூன்றாவதாக तीसरा ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். एसाया की किताब 52 उसका 7वां वचन, அங்கு சொல்லப்பட்டு वहां पर இருக்கிறது. लिखा गया है சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள். इस मेल मिलाट को सुसमाचार के रूप में बताने वाले। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப மூன்றாவது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? तीसरा में क्या करना है? சமாதானத்தை சுவிசேஷமா அறிவிக்கணும். इस मेल मिलाहट को सुसमाचार के रूप में बताना है। ஏசாயா 57:19 एसाया 57:19 में, நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் नाहूम के வசனத்தில் पहला अध्याय 15 वचन में இதை நாம் பார்க்க इसे முடியும். हम देख पाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எனக்கும் சமாதான பலிக்கு என்ன நோக்கம் அப்படினா, मेरे उस मेल बलि के मकसद क्या है? ஒன்று எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். पहला सबके साथ मेल मिलाट के साथ रहना। இரண்டாவது சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். दूसरा मेल मिलाट किया जाना। மூன்றாவது तीसरा சமாதானத்தை சுவிசேஷமா அறிவிக்க इस வேண்டும். मेल मिलाट को सुसमाचार के रूप में बताना। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இதுதான் சமாதான பலியின் நோக்கம். यही है मेल मिलाट की बलि की मकसद। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இப்ப பார்த்திருக்கோம் இது வரைக்கும். अभी तक हम एक सारांश से देखे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த சமாதான பலி என்றால் என்ன? इस मेल बलि क्या है? அந்த சமாதான பலி பொருள் என்ன பலி பொருள் இட்டாங்க? इस मेल बलि के लिए क्या क्या चढ़ाए गए? சமாதான பலியின் வகைகள் என்ன? इस मेल बलि के रूप क्या है? சமாதான பலி ஏன் செலுத்தப்பட்டது? इस मेल बलि क्यों चढ़ाया गया? அதே போல சமாதான பலி செலுத்தியவர்கள் யார்? इस मेल बलि कौन कौन चढ़ाए थे? சமாதான பலி நோக்கம் என்ன? इस मेल बलि की मकसद क्या है? ஸ்கிரீன்ல வேற ஏதாவது வருதுமா? ப்ளீஸ். ஓகே, இப்போ சமாதான பலியிடும் முறை. इस मेल बलि चढ़ाने के एक नियम। ஹல்லேலூயா. हालेलुया। சோ எல்லாமே பார்க்க முடியாது. ஒரு முடிந்த அளவு நம்ம நேரத்திற்குள்ளாக நாம் பார்க்க எவ்வளவு பார்க்க முடியும் பார்க்கலாம். जितना समय है उसके अंदर हम कुछ भाग को देख पाएंगे। லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். लेवी 3 अध्याय को पलट लेंगे। 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3 अध्याय पहला वचन, ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று एक व्यक्ति मेल बलि चढ़ाना है कर மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில், अपने भेल के उसमें से एक ले आएगा तो அது காளையானாலும் சரி பசு
பசுவானாலும் சரி वो भेड़ क्यों ना हो, गाय क्यों ना हो, பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். वो निष्कलंक परमेश्वर के सन्निधान में चढ़ाए. அல்லேலூயா. हालेलुया. அதே போல அதே அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பார்க்கும் उसी பொழுது अध्याय में 6वां वचन में देखते समय அங்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் उस बैल को लेके आते समय அது ஆண் ஆனாலும் சரி वो बकरा क्यों ना हो, பெண் ஆனாலும் சரி बकरी क्यों ना हो, பழுதற்று இருப்பதை वो செலுத்துவானாக. निष्कलंक उसको बलि चढ़ाए. அல்லேலூயா. हालेलुया. அப்போ இந்த சமாதான பலியை பாருங்க, इस मेल बलि को देखिए, இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पर लिखा गया है மாடாய் இருக்கட்டும் ஆடாய் இருக்கட்டும், बैल हो या गाय हो, அது காளையாய் இருந்தாலும் சரி பசுவாய் இருந்தாலும் वो சரி, बैल क्यों हो या गाय क्यों ना அது हो, ஆணாய் இருந்தாலும் சரி பெண்ணாய் இருந்தாலும் சரி, वो नर या मादी होने दो, எதைனாலும் செலுத்தலாம். किससे भी चढ़ा सकते हो. நம்ம சர்வாங்க தகன பலி பார்த்தோம். लेकिन होम बलि को हमने देखे, சர்வாங்க தகன பலி காளையை தான் செலுத்த வேண்டும், मेल बलि में बैल को ही देना है, அல்லது ஆடுல எடுத்தா கடாவை தான் செலுத்த வேண்டும். इसमें बकरा ही देना है. அங்க வந்து நீங்க பெண்ணாட்டுக்குள்ள கொன்ற वहाँ முடியாது, बकरी नहीं चढ़ा से पाएंगे, பசுலாம் கொன்ற முடியாது. उसमें गाय को नहीं चढ़ा ஆனால் पाएंगे. அதே வேளையில் लेकिन उसी समय में சமாதான பலியில इस मेल बलि में கர்த்தர் வித்தியாசத்தை பார்க்க விரும்பவில்லை. परमेश्वर भिन्नता को नहीं देख चाहता है. கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் परमेश्वर என்றால், क्या कहना चाहता அது है, ஆணா இருந்தாலும் பெண்ணா वो இருந்தாலும் नर हो या मादी हो, எல்லாருமே சமாதான பலியாய் தங்களை ஒப்புக் கொடுக்க सब வேண்டும். लोग मेल बलि के रूप में अपने आप को चढ़ाना है. எல்லாருமே தேவனோடு சமாதானமாய் இருக்க सभी வேண்டும். लोग परमेश्वर के साथ समाधान के साथ रहना है. முதலாவதாக पहला, இந்த சமாதான பலி என்பது इस मेल बलि வித்தியாசம் இல்லாத வாழ்க்கையை காட்டுகிறது, भिन्नता ना रहने वाले एक जीवन को बताता ஒரு है, பிரிவினை இல்லாத வாழ்க்கையை एक காட்டுகிறது. भेदभाव के बिना एक जीवन को बताता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எதனாலும் கொண்டு வாங்க, कुछ भी आप लेकर आओ, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கொண்டு வாங்க, नर क्यों ना हो, मादी क्यों ना हो, என் ले आओ. சமூகத்துல சமாதான பலியாய் விடுங்க, मेरे सन्निधान में मेल बलि के रूप में चढ़ाओ, நான் அதை அங்கீகரிக்கிறேன் என்று मैं उसे சொல்லுகிறார். स्वीकार कर लूंगा. நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது गलतियों 3 अध्याय 28 वचन देखते समय அங்க ஆவியானவர் இப்படியாய் பவுல் அப்போஸ்தலமாய் சொல்லுகிறார், वो प्रेरित के द्वारा पवित्र आत्मा ऐसे कहता है, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, यहूदी या ग्रीक ऐसा नहीं, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, गुलामी या संतान क्यों ना हो, அதே போல ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, स्त्री या पुरुष ऐसे नहीं, நீங்கள் எல்லாரும் இயேசுவுக்குள் ஒன்றாய் आप இருக்கிறீர்கள். सभी लोग यीशु मसीह के अंदर एक है. அல்லேலூயா. हालेलुया. இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पर लिखा गया है, நீங்கள் எல்லாருமே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் आप இருக்கிறீர்கள். सभी लोग मसीह यीशु के अंदर एक हो, உங்களுக்குள் வித்தியாசம் இல்லை. आपके अंदर भेदभाव नहीं है. இங்கு ஒரு 3 வித வித்தியாசத்தை ஆவியானவர் எடுத்து போடுகிறார். यहाँ एक 3 प्रकार के भेदभाव को परमेश्वर हटा देता है. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது इस वचन को अध्ययन करते समय முதலாவது அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, पहला वहाँ पर लिखा गया है, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. यहूदी या यूनानी कर नहीं, யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் என்ன வித்தியாசம்? यहूदी और यूनानी का क्या भेदभाव है. அல்லேலூயா. हालेलुया. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रेरित को हम 5वां अध्याय 15 अध्याय 5 वचन देखते समय பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து परिचय के रीति से कुछ विश्वासी बनकर அவர்களை விருத்த சேதனம் பண்ணுவதற்கும் उनके लिए सुन्नत करने के लिए மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி मूसा के न्याय को आज्ञा पालन करने के लिए அவர்களுக்கு கற்பிக்கவும் அவசியம். उनको सिखाना आवश्यकता है. அல்லேலூயா. हालेलुया. இங்க பாருங்க, எருசலேமுக்கு வரும் பொழுது यरूशलेम में हम आते समय சில கிரேக்கர்கள் அங்க இருக்கிறாங்க, कुछ यूनानी लोग हैं, சில புறஜாதிகள் कुछ இருக்கிறார்கள். अन्य लोग भी हैं. அவர்கள் வந்த உடனே वो आते समय பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான परिचय के रीत रिवाज में जो विश्वासी थे, இவங்களும் விசுவாசி தான். ये भी परमेश्वर को विश्वास करते हैं. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசி தான். ये भी विश्वासी लोग ஆனா அவங்க हैं. என்ன சொல்றாங்க அப்படின்னா, लेकिन वो लोग क्या कहते हैं, நாங்க விருத்தசேதனம் பண்ணப்பட்டு हम இருக்கிறோம், सुन्नत किए गए हैं, நாங்க நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறோம், हम न्याय को आज्ञा पालन करते हैं. இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள ये வேண்டும், न्याय को आज्ञा पालन नहीं करते हैं. இவர்கள் விருத்தசேதனம் பண்ணப்பட ये வேண்டும். सुन्नत नहीं किए गए हैं. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, यहाँ क्या समस्या है, நாங்க தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம், हम परमेश्वर के साथ वाचा बांधे हैं, இவர்கள் உடன்படிக்கை ये பண்ணப்படவில்லை. लोग वाचा नहीं बांधे हैं. அப்ப இங்க ரெண்டு ஒரு வித்தியாசம் வந்திருக்கிறது. यहाँ ஒன்று पर एक भेदभाव आ चुका है. என்ன வித்தியாசம்? क्या भेदभाव, உடன்படிக்கையில் வித்தியாசம் வந்துவிட்டு. इस वाचा में भेदभाव. அல்லேலூயா. हालेलुया. இந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து इस வாசிக்கும் பொழுது अध्याय को लगातार पढ़ते समय கடைசியில் அவங்க சொல்லிட்டாங்க, आखिर में उन्होंने कहे, 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 9वां वचन में देखते समय விசுவாசத்தினாலே विश्वास के द्वारा அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி उनके हृदय को उन्होंने शुद्ध कर நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராபடி செய்தார். हमें और उनके बीच में कुछ भेदभाव न हुआ, ऐसा किया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப முதலாவது
முதலாவதாக पहला உடன்படிக்கையில் வித்தியாசம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். वाचा के बीच में भेदभाव नहीं ऐसे समझ पाना है. அல்லேலூயா. हालेलुया. சில பேர் சொல்லலாம் நான் கர்த்தரோடு நல்ல உடன்படிக்கையில இருக்கிறேன். कुछ लोग कहते हैं मैं परमेश्वर के साथ अच्छे वाचा के साथ हूँ. நீங்க உடன்படிக்கையில இல்ல, आप वाचा में नहीं हो, அதனால உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. इसलिए आपका और हमारा कोई संबंध नहीं है. அப்படி அல்ல. ऐसा नहीं. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है விசுவாசத்தினால் அவருடைய இருதயத்தை அவர் சுத்தமாக்கி விட்டார். विश्वास के द्वारा उनके हृदय को शुद्ध कर दिया. அவங்க இருதயம் उनके हृदय நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு சுத்தமாகிறீர்களே, आप न्याय को जो आज्ञा पालन करके शुद्ध होते हो, நீங்கள் உடன்படிக்கை கீழ்ப்படிந்து சுத்தமாகிறீர்களே, आप वाचा के आज्ञा पालन करके शुद्ध हो, அந்த சுத்தத்தை விசுவாசம் கொடுக்கிறது. उस शुद्ध को विश्वास भी देता है. அவருடைய இருதயம் சுத்தமாய் இருக்கிறது. उनके हृदय शुद्ध है. இருதயத்தில் சுத்தமாய் இருக்க வேண்டும். हृदय में शुद्ध होना जरूरी है. அல்லேலூயா. हालेलुया. இருதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள். हृदय में जो व्यक्ति शुद्ध है वो धन्य है. அவர்கள் தேவனை वो தரிசிப்பார்கள். परमेश्वर को दर्शन करेंगे. அப்ப தேவனை தரிசிப்பதற்கு, परमेश्वर को दर्शन करने के தேவனோடு लिए, உறவு கொள்வதற்கு परमेश्वर के साथ रिश्ता करने के लिए நியாயப்பிரமாணம் அவசியம்தான். न्याय की भी आवश्यकता है, விருத்த சேதனம் அவசியம்தான். सुन्नत भी आवश्यकता ஆனால் है. அதே வேளையில் लेकिन उसी समय में, அதே வேளையில் उसी समय புற में ஜாதியான அவனை अन्य जाति लोग हो, கர்த்தர் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறார். उनको हृदय में सुन्नत किया गया है. அவருடைய இருதயம் சுத்தமடைந்து இருக்கிறது. उनके हृदय शुद्ध किया गया है. அதனால உடன்படிக்கையை சொல்லி அவனை பிரிக்காதே. इसके लिए वाचा को कहकर उसे अलग मत करो. நியாயப்பிரமாணத்தை சொல்லி பிரிவினை உண்டாக்காதீங்க. न्याय को बताकर उसे अलग मत करो. அல்லேலூயா. हालेलुया. ரோமர் 10 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, रोमियो 10 अध्याय 12 वचन कहता है, யூதன் என்றும் கிரேக்கன் என்று வித்தியாசமே இல்லை, यहूदी या यूनानी कर कुछ भेदभाव नहीं है. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுதுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரனாய் இருக்கிறார். सबका प्रभु धनवान है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப யூதன் கிரேக்கன் என்கிற வித்தியாசம் ஆண்டவர் எடுத்து போட்டார். यहूदी यूनानी का जो भेदभाव को परमेश्वर हटा दिया. என்ன தெரியுமா, உடன்படிக்கையில வித்தியாசம் இல்ல. वाचा में भेदभाव नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அவன் நியாயப்பிரமாணத்தின்படி உடன்படிக்கை கீழ்ப்படிகிறான். वो न्याय के अनुसार वाचा को आज्ञा पालन करता நம்ம है. விசுவாசத்தின்படி உடன்படிக்கை हम கீழ்ப்படிகிறோம். विश्वास के द्वारा न्याय को आज्ञा पालन करते உடன்படிக்கை हैं. இருக்கதான் செய்கிறது. वाचा है. அல்லேலூயா. हालेलुया. உடன்படிக்கை இருக்கிறது. वाचा है. அவன் மாம்சத்தில் விருத்த சேதனம், वो शारीरिक रूप से सुन्नत किया गया எனக்கு है. ஆவியினால இருதயத்தில் விருத்த சேதனம். मैं आत्मा के द्वारा मेरे हृदय में सुन्नत किया गया है. அதனால தான் இந்த சமாதான பலியானது इसलिए मेल बलि முதலாவதாக पहला வித்தியாசம் இருந்ததை உடைச்சு போடுது. भेदभाव जो था उसे हटा दिया. முதலாவது உடன்படிக்கையில் இருந்த வித்தியாசத்தை உடைத்து, पहला वाचा में जो भेदभाव था उसे हटाकर, இரண்டாவதாக दूसरा அங்க என்ன வித்தியாசம் இருந்தது? उसमें क्या एक भेदभाव था அங்க சொல்லப்பட்டு वहां இருக்கிறது, पर लिखा गया है, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, यूनानी या यहूदी कर नहीं, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. गुलामीपन नहीं. அல்லேலூயா. हालेलुया. இங்கு அடிமை சுயாதீனம், या गुलामी या वारिस, இங்கு இது எதை குறிக்கிறது? ये क्या बताती है? இந்த இவங்களுக்குள்ளாக என்ன வித்தியாசம் इनके இருந்தது? अंदर क्या भेदभाव है? கலாத்தியர் 3 அதிகாரம் 29 வசனத்தின்படி, गलातियों 3 अध्याय 29 वचन कहता है, நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் अगर आप मसीह के हो तो ஆபிரகாமின் சந்ததியாயும் इब्राहिम के वंश வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். प्रतिज्ञा के अनुसार आप वारिस बने हैं. அப்ப இதுவரைக்கும் யூதர்கள் சொல்றாங்க, अभी तक यहूदी लोग कहते हैं நாங்க தான் ஆபிரகாமின் பிள்ளை, हम इब्राहिम के संतान, நாங்க தான் வாக்குத்தத்த சுதந்திரம் வைப்போம். हम प्रतिज्ञा के अनुसार वारिस है. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है அப்ப அடிமையும் இல்ல சுயாதீனம் இல்ல, गुलामी भी नहीं है, वारिस भी நீ नहीं है. சுயாதீனம் சொல்லிட்டு சுதந்திரவாளின்னு சொல்ற. आप वारिस कर आप कहते हो, ஆனால் அடிமையாய் இருந்த அவனை लेकिन गुलामी जो था वो என்னுடைய இரத்தத்தினால் நான் சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறேன். मेरे लहू से उसे वारिस बना दिया हूँ. இங்கு என்ன உடன்படிக்கை, இங்கு எங்க ஒரு வித்தியாசத்தை உடைக்கிறார் தெரியுமா? यहाँ एक भेदभाव को क्या तोड़ता है? சுதந்திரத்தில் இருந்த வித்தியாசத்தை உடைத்தார். एक आजादी में जो भेदभाव था उसे तोड़ दिया. அல்லேலூயா. हालेलुया. அதான் ரோமர் 4 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, रोमियो 4 अध्याय 16 वचन कहता है, சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படி. इस स्वतंत्रता अनुग्रह के कारण होने के लिए, கிருபையினால உண்டாயிருக்கு, अनुग्रह के कारण, அது விசுவாசத்தினாலே वो வருகிறது. विश्वास के द्वारा आती है. பாருங்க அந்த வசனத்தை, उस वचन को அது देखो, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய वो न्यायिक प्रमाण के जो लोग हैं, அந்த சந்ததிக்கு மாத்திரமல்ல, केवल उनके लिए नहीं, நம் எல்லாருக்கும் हम सभी के लिए, தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை पिता इब्राहिम के विश्वास को, சார்ந்தவளான எல்லா சந்ததியாருக்கும் सारे संतान को அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் उस இருக்கிறது. प्रतिज्ञा जरूर है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ अभी யூதர்களோ இஸ்ரவேலரும் மாத்திரம் சொல்ல முடியாது, यहूदी या इस्राएल लोग सिर्फ नहीं कह நாங்க पाएंगे தான் ஆபிரகாமின் பிள்ளை, केवल हम इब्राहिम के संतान हैं. நாங்க தான்
ஆபிரகாம் விசுவாசத்தை உடையவராய் இருக்கிறோம். केवल हम इब्राहिम के विश्वास को पकड़े हैं, இல்ல, नहीं, கர்த்தருடைய கிருபையானது परमेश्वर के अनुग्रह के என்னுடைய कारण, விசுவாசத்தினால் मेरे विश्वास के द्वारा என்னையும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாற்றி இருக்கிறது. मुझे भी अब्राहम के संतान बना दिया है. நானும் ஆபிரகாமுடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவன். मैं भी इब्राहिम के वारिस में भागीदार हूँ. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஒன்று உடன்படிக்கையில் இருந்த வித்தியாசத்தை உடைத்து போட்டது. एक वाचा में रहने वाले भेदभाव को तोड़ दिया. இரண்டாவது சுதந்திரத்தில் இருந்த வித்தியாசத்தை உடைத்தது. दूसरा एक वारिस में रहने वाले भेदभाव को तोड़ दिया. மூன்றாவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். तीसरा एक कहकर मैं समाप्त करता हूँ. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. स्त्री कर भी नहीं, पुरुष कर भी இந்த नहीं. ஆண் என்றால் என்ன, பெண் என்றால் என்ன? स्त्री का मतलब क्या, पुरुष का मतलब क्या है? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தின்படி प्रकाशित वाक्य 12 उसके 5 के अनुसार ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். राज करने वाले लड़के को जन्म दिया. ஆண் என்றால் ஒரு ஆளுகை அல்லது ஒரு அதிகாரம் உண்டு. पुरुष मतलब एक अधिकार है. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். उसे आज भी कहते हैं. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு நீ கீழ்ப்படியணும், मुझे तुम्हें आज्ञा पालन करना है. நான் சொல்ற எல்லாத்தையும் அப்படியே செய்யணும். मैं जो कहूंगा उसे उसके अनुसार करना है. இன்னைக்கு நம்ம தேசத்துல வட மாநிலங்கள்ல பெண் அடிமையா தான் இருக்கிறாங்க. उत्तर भारत में आज भी स्त्री लोग गुलामीपन के रूप में है. வசனம் சொல்லுகிறது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. वचन कहता है स्त्री कर भी नहीं, पुरुष कर भी नहीं. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தின்படி पहला कोरिन्थियों 7वां अध्याय 4वां वचन के अनुसार மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. स्त्री अपने खुद के शरीर के अधिकारी नहीं है, புருஷனே அதற்கு அதிகாரி. पुरुष उसके अधिकारी है. அப்படியே वैसे ही புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, पुरुष भी अपने खुद के शरीर के अधिकारी नहीं है. மனைவியே அதற்கு அதிகாரி. पुरुष उसके अधिकारी है, स्त्री उसके अधिकारी है. அதிகாரம் अधिकार ஆணிடம் மாத்திரம் இருந்த அந்த அதிகாரத்தை केवल पुरुष के पास जो अधिकार था, கர்த்தர் 2 பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். परमेश्वर दोनों को बांट कर देता है. புருஷனுக்கு மனைவி அதிகாரி, पति के लिए पत्नी अधिकारी है, மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷன் அதிகாரி. पत्नी के शरीर के लिए पति अधिकारी है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த அதிகாரத்தில் இருந்த வித்தியாசத்தை கர்த்தர் உடைத்து इस போடுகிறார். अधिकार में जो भेदभाव था उसे परमेश्वर तोड़ दिया. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. இதை நாம் ஆவிக்குரிய விதமாய் इसलिए தியானித்தால் हम आत्मिक रूप में अध्ययन करें तो வெளிப்படுத்தல் 12:5 சொல்லுகிறது, प्रकाशित वाक्य 12:5 कहता சகல है ஜாதிகளை இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. सारे जातियों के लोहे के अधिकार करने वाले पुरुष. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு பாருங்க, இந்த புருஷன் மனைவியை ஆண்டவர் எப்படி ஒப்பிடுகிறார் ये என்றால், पति और पत्नी को परमेश्वर कैसी तुलना करता है? இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன், यीशु मसीह हमारा दुल्हा है, சபை மணவாட்டி. कलीसिया एक दुल्हन है. அல்லேலூயா. हालेलुया. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு சபை மீது அதிகாரம் இருக்கிறது. यीशु मसीह को कलीसिया के ऊपर अधिकार है. அல்லேலூயா. हालेलुया. அப்படியே சபைக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். वैसे कलीसिया को भी इस दुनिया के ऊपर अधिकार दिया गया இயேசு है. சொல்றார், என்னிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். यीशु मसीह कहता है मेरे पास जो अधिकार है उसे मैं आपके पास देता அப்ப हूँ. இந்த அதிகாரம் வித்தியாசம் இல்ல ஒரு நாள். इस अधिकार के बीच में कोई भेदभाव नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நம்மளை சமாதானபடியாய் ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் हमें समाधान बलि के रूप में चढ़ाना है तो இந்த 3 வித வித்தியாசத்தை ஆண்டவர் எடுத்து போட 3 விரும்புகிறார். प्रकार के भेदभाव को परमेश्वर हटाना चाहता है. உடன்படிக்கையில் இருந்த வித்தியாசம், इस व्यवस्था में रहने वाचा में रहने वाले, சுதந்திரத்தில் இருந்த வித்தியாசம், इस वारिस में रहने वाले भेदभाव, அதிகாரத்தில் இருந்த अधिकार வித்தியாசம், में रहने वाले இந்த भेदभाव, மூன்றுமே இல்லாம ये 3 भी नहीं ना होते हुए எல்லா ஜனங்களும் सारे लोग வித்தியாசம் இல்லாமல் ना भेदभाव के साथ உடன்படிக்கையில் நிலைத்திருக்க इस வேண்டும். व्यवस्था में स्थिर रहना है. சுதந்திரத்தில் பங்கு கொள்ள வேண்டும், इस वारिस में भाग लेना है, அதிகாரத்தையும் பயன்படுத்த வேண்டும். अधिकार को भी इस्तेमाल करना है. அல்லேலூயா. हालेलुया. அப்படியே वैसे ही நாமும் வித்தியாசம் இல்லாம வாழணும். हम भी भेदभाव के बिना जीना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நமக்குள்ள எந்த வித்தியாசம் இருக்க கூடாது. हमारे अंदर भी कोई भेदभाव नहीं रहना है. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றா हम இருக்கிறோம். सब मसीह के अंदर एक है. அப்படி ஒப்பு கொடுப்போம். ऐसे